சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்போது, லாபஸ்தானத்தில் இருக்கும்போது சிரமங்கள் கொடுத்தா கூட ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். இப்போ 12ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஏன்னா பொதுவாக 12ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்து உட்கார்ற கிரகம் அந்த பலனை கொடுக்காது. அப்போ 12ஆம் இடத்துல வந்து சனி பகவான் தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்துல வந்து உட்காரும்போது தொழில் கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். அதாவது வர வேண்டிய பேச வராது, கொடுத்த காசு வாங்க முடியாது, எதிர்பார்த்த அதாவது ஒரு கமிட்மெண்ட்டு நமக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாது. சிம்பிளாக முடிகிற காரியம் கூட அது பெரிய அளவுக்கு மாறுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு. ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு, அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்துல, ஏன்னா நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இன்றைக்கி வந்து சுக்கிரன் போய் உச்சம் அடைஞ்சதுனால கொஞ்சம் அதாவதுன்ற எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் தடையாகும். ரெண்டாவது ராகு பகவான் 12ஆம் இடத்துலேருந்து தள்ளி போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட மே 18 வரைக்குமே கொஞ்சம் சில காரியங்கள் தடையாகும். சனி பகவான் அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இன்னொரு 2.5 வருஷம் அவர் அங்கே தான் இருப்பார். அதனால் சனி பகவான் பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த மே மாதம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்தவுடைய மே மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில், இன்றைக்கி மகர லக்னத்தில், செவ்வாயுடைய திசையில், இன்றைக்கி 59 டிகிரியில் தான் இந்தவுடைய மே மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் தினம்ன்றதுனால தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மே மாதத்தில் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மே மாதம் 1ஆம் தேதின்றது பிறக்கக்கூடிய ஒரு தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தொழிலாளர்கள் தினத்தோடு பிறக்கிறதுனால இன்றைக்கி எல்லா தொழிலாளர்களுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அதாவதுன்றது கடந்த மாதத்தை விட ஏதோ இந்த மாதம்ன்றதாவது நமக்கு கொஞ்சம் தொழில் நல்லா இருந்துடாதா, ஏதோ 4 காசு சம்பாதிச்சிட மாட்டோமா, ஏதோ 4 காரியங்கள் செஞ்சிட மாட்டோமா, 4 பேர்த்துக்கு முன்னாடி நல்லா பொழைச்சிட மாட்டோமா, ஒரு கடன் இல்லாத நம்ம வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா ராசிக்காரங்களுக்கும் உண்டு. அதுலேயும் ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா மேச ராசிக்கும் இன்றைக்கி விருச்சக ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி இருக்கிறார் பார்த்தீங்களா, செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் உங்களோட ராசிக்கு அதாவது 4ஆவது பாவகத்தில் கடக ராசியில் சந்திரனுடைய வீட்டில் இன்றைக்கி நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன தான் இன்றைக்கி பார்க்கும்போது மேச ராசிக்காரங்களுக்கு தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனா கூட ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி மேச ராசிக்கு வந்து அதிபதி செவ்வாய் பகவான் கடக ராசியில் சந்திரன் வீட்டில் போய் நீச்சம் அடைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கிரகம் வந்து அந்த இடத்துல செயல் இழந்துடுறார். அப்போ அந்த செயல் இழக்கும்போது என்ன பண்ணுவார்னா நம்மளால் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஒரு ஆதாயம் இருக்குமே தவிர, ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருமானம் ஒரு வளர்ச்சின்றது கண்டிப்பாக ஒரு தடையாக தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் இருந்த மாதிரி இந்த மாதமும் நம்ம சமாளிச்சிடலாம், நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயத்தில் வந்து பாதகமாக அமையுமே தவிர கண்டிப்பாக சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இது போக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது 12ஆவது இடத்துல 12ஆவது பாவகத்தில் பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் இப்போ உட்காந்துருக்கிறாரு. 4 கிரகங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ராகு பகவான், நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் 12ஆம் இடத்துல உட்காந்து இன்றைக்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரக்கூடிய மே மாதம் அதாவது 18ஆம் தேதி அன்னைக்கு இந்த ராகு கேது பயிற்சி அடைகிற காலத்தில் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போவார். எப்போவுமே ராகு கேது வந்து அதாவது ரிபேஸில் தான் போகும், பின்னோக்கி தான் நகர்ந்து போகுமே தவிர முன்னோக்கி நகர்ந்து வராது.
அதனால் அந்த ராகு 12ஆம் இடத்துல, ஏன்னா 6, 8, 12 பொதுவாக 6, 8, 12 போய் எந்த கிரகமும் மறையக்கூடாது. அப்படி மறையிற கிரகம் வந்து அந்த இடத்துல வேலை செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறதுனால கிட்டத்தட்ட முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா ராகு பகவானாகப்பட்டவர் பூர்வீகத்தை சார்ந்த கிரகம் நம்ம சொல்லலாம். அதனால் நமக்கு ஏதாவது பழைய கமிட்மெண்ட் ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், காரு வாங்கலாம், வண்டி மாற்றலாம், இன்றைக்கி தொழில் தொடங்கலாம், ஏதாவதுன்றது இந்த வீடு வேஷல் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், புதுப்பிக்கலாம், இந்த மாதிரி விஷயமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த உடைய மே மாதம், அதாவது 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் கொஞ்சம் தடையாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பார்த்துக்கோங்க. ஏன்னா 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஆகும்போது ராகு பகவான் வந்து அடுத்தது கும்ப ராசிக்கு போயிடுவார். அப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்போது, லாபஸ்தானத்தில் இருக்கும்போது சிரமங்கள் கொடுத்தா கூட ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். இப்போ 12ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து, ஏன்னா பொதுவாக 12ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்து உட்கார்ற கிரகம் அந்த பலனை கொடுக்காது. அப்போ 12ஆம் இடத்துல வந்து சனி பகவான் தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்துல வந்து உட்காரும்போது தொழில் கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். அதாவது வர வேண்டிய பேச வராது, கொடுத்த காசு வாங்க முடியாது, எதிர்பார்த்த அதாவது ஒரு கமிட்மெண்ட்டு நமக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாது, சிம்பிளாக முடிகிற காரியம் கூட அது பெரிய அளவுக்கு மாறுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு. அதனால் சனி பகவானும் தொழிலுக்கு அதிபதியும் 12ஆம் இடத்துல மறைஞ்சதுனால தொழிலுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்கிறார், உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அவர் ஒன்றும் உங்களுக்கு உச்சமடைஞ்ச கிரகம் 12ஆம் இடத்துல, அதாவது உச்சமடைஞ்ச கிரகம் பரவாயில்லை, 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அப்போ என்ன பண்ணுவார், அவரும் உங்களுக்கு வலு இழந்துடுறாரு. அப்போ எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரம், தாய், மனைவி, பெண் பிள்ளைகள், அப்படி பார்த்தா சுக்கிரன்றவர் வந்து பெண்கள், குறிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்களுக்கு படிப்பு கொஞ்சம் தடையாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகும். ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு, அப்படி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்துல, ஏன்னா நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இன்றைக்கி வந்து சுக்கிரன் போய் உச்சமடைஞ்சதுனால கொஞ்சம், அதாவதுன்ற எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் தடையாகும். ரெண்டாவது ராகு பகவான் 12ஆம் இடத்துலேருந்து தள்ளி போகிற வரைக்கும், கிட்டத்தட்ட மே 18 வரைக்குமே கொஞ்சம் சில காரியங்கள் தடையாகும். சனி பகவான் அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இன்னொரு 2.5 வருஷம் அவர் அங்கே தான் இருப்பார். அதனால் சனி பகவான் பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான், அந்த புதன் பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மே மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு வந்துடுவார். அப்போ அந்த மேச ராசிக்கு வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு மேச ராசியில், உங்களோட ராசியில் தான் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாரு. மாத கிரகம் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா எந்த அடிப்படையில் நம்ம பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா சூரியனோட அடிப்படையில் தான் நம்ம பலன் சொல்கிறோம். ஆனால் அந்த சூரியன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான். கிட்டத்தட்ட இந்த மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உட்காந்து கிரகத்திலேயே பாருங்கள், சூரியன் மேச ராசியில் உச்சமடைஞ்சிருக்கிறாரு, சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமடைஞ்சிருக்கிறாரு, புதன் பகவான் மீன ராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்போ இன்றைக்கி இந்த மாத கிரகத்திலே பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் நீச்சமும் உச்சமும் சரிசமமாக இருக்கிறதுனால, அதே மாதிரி இப்போ குரு பகவான் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். அந்த 2ஆம் இடத்துல இருந்து அடுத்தது மே மாதம் 14ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார், சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ தைரியஸ்தானத்துக்கு போகக்கூடிய ஒரு குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பார், அதாவது புத்திர செல்வங்கள். ஏன்னா குழந்தை பாக்கியன்றது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு நினச்ச உடனே கிடைச்சிரும். ஒவ்வொருத்தருக்கு என்னதான் முயற்சி பண்ணினாலும் காலதாமதங்கள் ஆகும். அதனால் அவங்க போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாமே செய்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு புத்திர பாக்கி தடையாக இருந்திருக்கும். ஆனால் இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே பாருங்கள், உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு பெருகும், சரிங்களா? அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான்
குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால புத்திர செல்வங்கள் தடையாக இருக்குது. அதே மாதிரி 4வது பாவகத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி நீச்சம் அடைஞ்சதுனால உங்களுடைய சொந்த பந்தத்துக்குள்ளார, கணவன் மனைவிக்குள்ளார, தாய் தந்தைகளுக்குள்ளார கண்டிப்பாக சின்ன சின்ன போராட்டங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் நிறையா இருக்குது. கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு வந்துடுவார். அப்போ சிம்ம ராசிக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 5வது பாவகத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அப்போ அந்த கேது பயிற்சி வந்து பஞ்சம கேதுவாக வராரு. அப்போ 100% உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80% உங்களுக்கு பஞ்சம கேது வந்து நற்பலன் கொடுப்பார். அப்போ இந்த 2025 இன்றைக்கி முக்கியமான 3 கிரக பயிற்சி, அதாவதுன்றது மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிட்டார். அது 100க்கு 100% உங்களுக்கு நல்லா இல்லை. ஏன்னா இப்போ வந்து மேசராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து விரைச்சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் புதுசாக தொழில் தொடங்குறீங்களா, வண்டி வாங்குறீங்களா, அசையா சொத்துக்கள் செய்கிற மாதிரி இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா விரைச்சனி இப்போ வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாகவே சனியினால் உங்களுக்கு எந்த பலன்களும் கண்டிப்பாக சொல்கிறேன் இருக்காது. அப்போ அந்த சனி வந்து எப்போ உங்களுக்கு வந்து வக்கரம் அடைகிறாரோ அந்த வக்கரம் அடைகிற காலகட்டம் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரிலாம் அடுத்தது குரு பயிற்சி ஆகிறார் பார்த்தீங்களா? அந்த குரு பயிற்சின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுடைய தேவைகள் ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற அந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரத்துக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி ராகு பகவான் 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு, வெளி மாநிலம், இல்லை வீடு மாற்றுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அப்படி பார்த்திங்கன்னா இதே மாதத்தில் அக்னி நட்சத்திரம்ன்றது ஆரம்பமாகுது. அந்த அக்னி நட்சத்திரம்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி, அதாவது இன்றைக்கி மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து இந்த மே மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் இருக்கிறதுனால சில விஷயங்கள் அதுக்கு முன்னாடி உங்களோட தேவை என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அது உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மே மாதம் 12ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி வருதுங்க. அதனால் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு, கிரிவலம் போயிட்டு வர்றது. ஏன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி அதாவது விரைச்சனி இல்லையா? அதனால் கிரிவலம் போயிட்டு வந்தால் மனசை கொஞ்சம் சாந்தமாக இருக்கும். சரிங்களா? மொத்தத்தில் மேசராசிக்காரங்களுக்கு தெய்வத்தினுடைய வழிபாடு, தெய்வத்தினுடைய அனுகிரகம் மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை. சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் லைஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏதோ வர வேண்டிய அந்த கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.